நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு விசித்திரமான கோழிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த கோழி என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த தீனியை சாப்பிடும். சாப்பிட்டு அப்படியே மேயும். இது பார்த்திங்கன்னா இதுதான் முட்டை தீவனம். பாருங்க, இது கோழிக்கு உண்டான முட்டை தீவனம். இந்த கோழி என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிடும், நல்லா முட்டை 2 வேளைக்கு விடும். ஆனால் இந்த முட்டையை எடுக்காத பட்சத்தில் அதுவே அந்த முட்டையை சாப்பிட்ருது. பாருங்கள், இப்போ இந்த 2 கோழிகளும் முட்டை விட உட்காந்துருக்கு. இந்த 2 கோழிகளும் முட்டை விட்டுரும். இப்போ முட்டை விட்ட உடனே இந்த முட்டையை எடுக்கணும், இல்லை அப்படின்னா இந்த முட்டையை அதுகளே சாப்பிட்ருதுங்க. ஒன்று வந்து இந்த முன்னாடி இருக்கிறது போட்டுரும், இது வந்து கொஞ்சம் லேட்டாக விடும். இதோட கறியும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த கோழியை பற்றி எதுவும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறெல்லாம் இந்த கோழி என்ன பண்ணும் அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் புதுசாக பண்ண போட்டிருக்கிறதுனால அதிகமாக இந்த கோழியை பற்றி தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோழியை பற்றி தெரியும். என்னென்னா அதுவே முட்டை போடும், எடுக்காத பட்சத்தில் அந்த முட்டையை அதுவே சாப்பிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அனுபவ ரீதியாக சொல்கிறோம், இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முட்டையை சாப்பிட்ருது. அதனால் சீக்கிரம் இந்த கோழி வச்சுருக்கவங்க முட்டை விட்டு பார்த்து உடனே முட்டையை எடுத்துருங்க. அப்புறம் அதுக்கு நல்ல இந்த முட்டை தீவனம் கண்டிப்பாக போடணும். நீங்கள் வளர்த்திங்கன்னா அப்படின்னா இந்த முட்டை தீவனம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு முட்டை போட்டோம் இது.